வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெனி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவிருந்த தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்காளர் அட்டைகள் அடங்கிய பொதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேர்தல்கள் செயலகம் தீர்மானம். வாக்காளர் பதிவேடுகளை தயாரிக்கும் போது இரட்டைப்பதிவு இடம்பெறுவதை தவிர்ப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று தேர்தல்கள் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. சிரிய தலைநகர் டமஸ்கஸில் பாரிய மோதல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பேட்டை பிரதேச சபைகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தபால் மூல வாக்காளர் அட்டைகள் அடங்கிய பொதிகளை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. இந்த பிரதேச சபைகளுக்கான வாக்கெடுப்பு நீதிமன்றத்தினால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RHAL ரத்நாயக்க தெரிவித்தார். தபால் மூல வாக்காளர் அட்டைகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள தற்காலிக அடையாள அட்டைகளை மீண்டும் பெற்றுக் கொள்ள உள்ளதாக வன்னி மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் சுதாகரன் தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்களூடாக இந்த அடையாள அட்டைகள் மீண்டும் சேகரிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பேட்டை பிரதேச சபைகளின் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை மீண்டும் பெற்றுக் கொள்வதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வாக்காளர் பதிவேடுகளை தயாரிக்கும் போது இரட்டைப்பதிவு இடம்பெறுவதை தவிர்ப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று தேர்தல்கள் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த பிரதேச சபைகளுக்கான வாக்கெடுப்பு நீதிமன்றத்தினால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RHA கடந்த வருடத்திற்கான வாக்காளர் பதிவேட்டை தயாரிக்கும் போது 2 மாவட்டங்களில் அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் தம்மை பதிவு செய்து கொண்ட சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றமை தெரியவந்துள்ளது. இத்தகைய குறைபாடுகள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தவிர்க்கும் வகையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து இன்று முற்பகல் தேர்தல்கள் செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்படவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பதிவேடு திருத்தத்தின் போது ஆர்வத்துடன் செயற்படுகின்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு மேலதிகமாக மற்றொரு முகவரிக்கும் இதில் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மின் பொறியியலாளர்கள் ஆரம்பித்த சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றது. சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சில தொழில்சார் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் மின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அஜித் விதானகே தெரிவித்துள்ளார். அவசர நிலைமைகளில் மாத்திரம் தாம் பணியாற்றுவதற்காகவும் ஏனைய நேரங்களில் தாம் சட்டப்படி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பாக மின்சார சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போதிலும் அது வெற்றியளிக்காதமையால் தாம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் கூவைக்கட்டு நோய் பரவுவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு குறிப்பிடுகின்றது. பொலனறுவை மாவட்டத்தின் தமன்கடுவ உள்ளிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் கூவைக்கட்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் பபா பலிகவடன தெரிவித்தார். இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் தற்போது பரவியுள்ள கூவைக்கட்டு நோயை கட்டுப்படுத்த முடியும் என அவர் கூறினார். களுத்துறை மற்றும் தொடங்கொடை பிரதேசங்களில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிட்டார். இதற்கமைய களுத்துறையில் உள்ள தொழிற்சாலை ஒன்றின் 400 ஊழியர்களுக்கு கூவைக்கட்டு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதன் மூலம் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் பபா பலிகவடன மேலும் கூறினார்.
தேசிய அருங்காட்சியகத்தில் தொல்பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பிலான போலீஸ் ரசாயன பரிசோதனைகள் நிறைவு பெற்றுள்ளன. இதற்கமைய அருங்காட்சியகம் மீண்டும் குறித்த திணைக்களத்திடம் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் 23 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை எதிர்வரும் 2 தினங்களுக்குள் அருங்காட்சியகத்தை மீண்டும் மக்கள் பாவனைக்கு திறப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் கலாநிதி ஜகத் பாலசூரிய குறிப்பிட்டார். இந்த சம்பவத்துடன் அருங்காட்சியகத்தின் ஊழியர்களுக்கு தொடர்புள்ளதா என்பதை கண்டறிய அமைச்சு மட்டத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக செயலாளர் தலைமையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அடுத்து டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.